ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்ச் தான் வந்து செய்ய போகிறேன். சிக்கன் குழம்பும் சிக்கன் ஃப்ரையும் தான் வந்து பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் வந்து என்னென்ன சமைச்சிங்க போகி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்து சிக்கன் தான் எடுத்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்கு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி தான் வந்து வைக்க போகிறேன். அதனால் வெங்காயம் தக்காளிலாம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வதக்கிட்டு குழம்பு அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சதெல்லாம் ஊற்றுவோம். அதனால் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வச்சுருக்கேன். இந்த பக்கம் காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து மிளகு, அப்புறம் பூண்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். சரி வாங்க சமையல் பண்ணலாம். எண்ணெய் வந்து தீர்ந்து போச்சு. சரி அதான் வந்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்து அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவும் அந்த பட்டை அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வந்து பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். சரி எப்போவுமே ஒரே மாதிரி வைக்கிறோமே, இந்த வாட்டி கொஞ்சம் வதக்கி வைக்கலாம் கறி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி வதக்கி வச்சிட்ருக்கேன். இந்த பூண்டு, இஞ்சி அதையும் வந்து சேர்த்துக்கணும் கூடயே. இப்போ வந்து நல்லா வதக்கணும். இந்த வதக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் வந்து வதங்கிருச்சு. இந்த பட்டையோட வாசனை, இந்த மிளகோட ஸ்மெல்லு, காஞ்ச மிளகா இதெல்லாமே வந்து சூப்பராக வந்து வாசனை சூப்பராக வருது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் வந்து வடிச்சிட்டேன். அது கொதி வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் வந்து பார்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா வெந்துருச்சு. இதையும் வந்து சைடில் அப்படியே வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போகி அன்னைக்கு தலைக்கறி அந்த மாதிரி வந்து செய்வாங்க. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. பார்ப்போம். இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வந்து கற்றுக்கணும். மட்டன்லாம் வந்து செய்கிறதுக்கு எனக்கு வந்து மட்டன் அவ்வளோவா செய்ய தெரியாது. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வாய்ச்சது இதுதான், சிக்கன் தான். அதுதான் வந்து செஞ்சு சாப்பிட்ணும். பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கேன். இது நல்லா வதங்கிச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டு அப்புறமா தான் வந்து அரைக்கணும். இப்போ குழம்புக்கு வந்து வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே வந்து எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளி மொத்தத்தையுமே வந்து போட்டேன் இதுலேயே நான். அது கொஞ்ச நேரம் லைட்டாக வந்து வதங்கினா போதும். இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் போட்டேன். சரி இதில் லைட்டாக பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், வாசனைக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சிக்கனை வந்து சேர்த்துட்டேன். வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா கீழே வந்து நல்லா அது அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது இந்த ஸ்டேஜில். அது கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு அவ்வளோதான் மூடி வந்து ஒரு 3 விசில் விட்டால் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வெந்துடும். சாப்பாடை வந்து தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. அதையும் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து வச்சுட்டேன். நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப எண்ணெய் வந்து அதிகமாக வந்து இதுவாகாது. நம்ம அதுலேயே வந்து தண்ணியெலாம் விடும். அதிலே வந்து சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா அரைன்னு பார்த்திங்கன்னா அரைச்சி நான் வந்து எடுத்துட்டேன். விசிலும் வந்து சூப்பராக வந்துருச்சு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சது எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துட்டேன். சேர்த்தோன்னா பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு கடாய் வச்சு இதை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். வேணும்னா லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் மேலே. கொஞ்ச நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு சூப்பராக. இந்த மூடி வச்சு நம்ம வந்து இது பண்ணோம்னா நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கலாம். சூப்பராக இருக்கும். கறி குழம்பு பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொதிச்ச உடனே மல்லித்தூள்லாம் போட்டு நனைஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கோல்டன் ப்ரௌனில் வந்து சூப்பராக வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா போகி வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.